வணக்கம் நேயர்களே. லேசா லேசா படத்துல அறிமுகமானாங்க த்ரிஷா. விஜய், அஜித் என பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்துவிட்ட அவர் கமலுடன் மன்மதன் அம்பு என்ற படத்திலும் நடிச்சாங்க. ஆனா ரஜினியுடன் மட்டும் இன்னும் நடிக்கல. லிங்கா படத்துல தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த த்ரிஷா இந்தி நடிகை சோனாக்ஷி சின்ஹாவினால் அந்த வாய்ப்பையும் இழந்தாங்க. இந்நிலையில தற்போது அஜித்துடன் என்னை அறிந்தால், ஜெயம் ரவியுடன் பூலோகம், அப்பா டக்கர் போன்ற படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க த்ரிஷா. மேலும் சில கன்னட படங்கள்லையும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில தயாரிப்பாளர் வருண் மணியுடன் த்ரிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாச்சு. இந்த செய்திகளை த்ரிஷா மறுத்திருக்காங்க. ஆனா அந்த செய்தியை அவர் மறுப்பதற்கு டைரக்டர் கௌதம் மேனன் தான் காரணம் என்றும் சொல்லப்படுது. தற்போது அவர் அஜித்தை வச்சு இயக்கி வரும் என்னை அறிந்தால் படம் பொங்கலுக்கு வெளியாக இருப்பதால இந்த நேரத்தில் அப்படத்தின் முக்கிய ரோலில் நடித்துள்ள த்ரிஷாவின் திருமண செய்தியினால் படத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில மைனஸ் ஆகலாம் என்று கௌதம் மேனன் நினைக்கிறாராம். அதனாலதான் படம் வெளியாகி ஓரிரு வாரங்கள் ஓடி முடிக்கும் வர இந்த விஷயத்தை பற்றி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் என்று கௌதம் மேனன் த்ரிஷாவுக்கு கண்டிஷன் போட்டிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் செய்திகள் வெளியாயிருக்கு. சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.